அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மாவாட்டி வச்சுருக்கோம். அப்பத்துக்கு அப்பம் சுட போகிறோம். வாங்க எப்படி சுடுவோன்னு பார்ப்போம். தேவைப்படுற மாவை அள்ளிக்கிடுவோம். எல்லாத்துலேயும் உப்பு சோடா போடக்கூடாது. சோடாம போட்டாத்தான் அப்பமே வரும். நல்லா இருக்கும். சுசுண்டு இருக்கும். நல்லா முருகலாகவும் வரும். சோடாம இல்லாமலாம் அது சுட்டோம்னா வராது. இது ஆட்டி வச்ச மாவு தண்ணி, ராத்திரி ஆட்டி வச்ச மாவு தண்ணி போட்டு அதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தான் போடணும். இந்த சோடா மாவும் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சமாக போடணும். சோடா மாவு இல்லாமல் அப்பமே வராது. சோடா மாவு போட்டாக்க நல்லா கணிஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று ஊற்றுவோம். நாங்கள் இப்போ அப்போ ஊற்றி பார்ப்போம். நல்லா சட்டி சூடு ஏறிடுச்சு. ஒரு கரண்டியை ஊற்றி மூடி வைப்போம். இதெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு இந்த அப்பம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்பத்துக்கு எப்படி அரைப்போம்னு பார்ப்போம். இன்னைக்கு ரேஷன் அரிசியில் அப்பத்துக்கு ஊற போட்டிருக்கேன். நல்லா கழுவி பாருங்கள். வெள்ளையிலேருந்து கழுவிட்டேன். நல்லா புடச்சி விட்டு நல்லா கழுவி வெள்ளையிலேருந்து தண்ணி நல்லா வெள்ளையாக வர தொட்டிக்கு நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன். நல்லா வெள்ளையிலேருந்து ஆயிடுச்சு. இந்த உலக்கில் 2 உலக்கு போட்டிருக்கேன். அரைப்பிடி, ஒரு உலக்கு காப்பிடி, 2 உலக்கு அரைப்பிடி இதில் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். நல்லா பெரிய தேங்காய், 1 கப்பு தேங்காய். அதே அளவுக்கு 1 கப்பு சோறு. இப்போ வாங்க ஆட்டுவோம். இப்போ தேங்காயை போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டிடுவோம். இதோட சோறையும் போட்டுருவோம். சேர்ந்து ஆடும். இதில் உளுந்தா வெந்தயமா எதுவுமே போடலை. எதுவுமே போட மாட்டேன். வேறு ஆடட்டும். இடையில பார்த்துக்குவோம் நல்லா ஆடி இருக்காட்டு. இளைஞ்சிட்டு ஆடட்டும். தேங்காய் நல்லா ஆடிச்சான்னு பார்ப்போம். நல்லா ஆடி இருக்கு. தேங்காயும் சோறும் நல்லா ஆடினோம்னா அரிசியை போட்டுறணும். இது 2 நல்லா நைஸாக ஆடிடணும். அப்போ அரிசி குறை குறைன்னு இருக்கும். கொஞ்சம் இது நல்லா ஆடிடுச்சுன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். முறுமுறுண்டு வரும். அப்போ இப்போ அரிசி அள்ளி போட்டுருவோம். அரிசி அள்ளி போட்டுருவோம். நல்லா இப்போ ஆடட்டும். கொஞ்சம் குறண்டு ஆடட்டும். ரொம்ப நைஸாக ஆடிடக்கூடாது. தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். ரொம்பவும் நயமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ தண்ணி இருக்கிறதுக்கு போடணும். மூடி வைக்கும். ஆடிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா ஆடி வந்துருச்சு.
அரிசி அழகாக இருக்கும். 10 நிமிஷம் கிடக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்ப்போம். இல்லை நல்லா ஆடிடுச்சு. தேங்காய் சோறு எதுவுமே இருக்காது, அரிசி மட்டும் கொஞ்சம் ரவை பதம் நல்லா ஆடிடுச்சு. ரவை பதத்தில் இருக்குது. இப்போ ரெடி, அள்ளிடலாம். சோறு தேங்காயெல்லாம் நல்லா நைஸாக ஆடின பிறகு இப்படி போட்டோம்னா அந்த இதுகள்லாம் இருக்காது, இதெல்லாம் வராது. அப்பவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்டாவும் இருக்கும். வாங்க அள்ளிடுவோம். இப்போ அள்ளிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கைட்டெலாம் அள்ள மாட்டேன், எதுவும் அள்ள மாட்டேன். நம்ம எப்பவும் போல் இப்படி சாய்ச்சி விட்டு அள்ளுறது. இந்த மாதிரி அள்ளிட்டோம்னா புளிப்பும் ரொம்ப ஏறாது. போயிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தால் லேட் ஆகுது. இப்போ உப்பு சோடாமல் எதுவுமே போடலை, சும்மா தான் பிணைஞ்சு வைக்க போகிறேன். அப்படியே லேசாக அப்படி கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். காலையில் சுடும்போது பார்ப்போம் எப்படி பொங்கி வந்திருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கப்பா, கமெண்டே பண்ண மாட்டேங்க. நல்லா இருக்குதா இல்லையான்னு வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு இது மூடி வச்சுருவோம். காலையில் எடுத்து சோடாமல் உப்பு போட்டு அப்பத்தை ஊற்றுவோம். இருக்கட்டும்.